நல்லா இருக்கனா? சூப்பரா இருக்கு. ஏய் காவ்யா, எப்படியாச்சும் இன்னைக்கு மதன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடவா? ஏய் ஒழுங்கா பண்றி. டெய்லி சொல்றேன்னு அந்த மேக்ஸ் கேள்வி வந்தோடனே ஒண்ணுமே சொல்லாம விட்டுற. இல்ல இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ப்ரப்போஸ் பண்றோம். நம்மள நீ நீ தானே லவ் பண்ற. நீ தான் ப்ரப்போஸ் பண்ணனும். ஓகே நீ இரு, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே ஆல் தி பெஸ்ட். நீ இல்லாம என்னால ப்ரப்போஸ் பண்ண முடியாது. வா. மதன் சொல்லவா? ஹாய். நீ 11th படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்தல, அப்போ நீ ஒரு நோட் புக் வச்சிருந்த. அதுல ஃப்ரண்ட் பேஜ் நல்லா இருந்துச்சு. ஓ சரி சரி. இருடி சொல்றேன். அந்த புக் தெரியா? இதுவா? நான் மிஸ் பண்ணிட்டேன் வீட்லயே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். மாமாவா இவன்? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் புக்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நான் இத வீட்டுக்கு கொண்டு போட்டா? ஓகே எடுத்துட்டு போ. இன்னும் அவனையும் கூட்டு போ. இருடி. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் வீட்டுக்கு புக்ஸ்லாம் கொடுத்து விடுவாங்க. அப்போ நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? பண்ற இவ என்ன பண்ற வீடியோல? ஐயோ கை கொடுக்குறான். தேங்க் யூ. நாளைக்கு கிளாஸ்ல தரேன். நானும் போறேன், டியூஷன் போகணும். பை பை. சாம்பார். சக்சஸ் டி. இந்த ஹீரோக்கு தான் கூப்பிட்டியா நீ? நான் பிளான் பண்ணிட்டேன்டி. நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தேன்ல, அத அந்த நோட் புக்குள்ள வச்சு நாளைக்கு இந்த புக்கை அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணும்போது அவன் அந்த லெட்டர் எடுத்து படிச்சிருவான். அப்புறம் அவனும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் எப்போ இந்த லெட்டர் படிச்சு எப்போ நீங்க கல்யாணம் பண்ணி எப்போ நீங்க குழந்தை பத்தியா? மதன். ஐயோ பாண்டி கிஞ்சிச்சா? இல்லையே. இவ வாய்ஸா? நீயா கூப்பிட்ட? நான் தான். இவன் லவ் பண்றாளாம். காவ்யா என்ன சொன்ன? சும்மாரி. நான் இல்ல காவ்யா தான் உன்னை லவ் பண்றா. ஐயோ ஆள விடுற சாமி. சி என்னாச்சி? நீதான் சி. நான் தான் லவ் பண்ணல. ஏய் நீ பண்ண டைமிங் ரிசர்ச் எல்லாம் கரெக்ட் தானா? இந்த டைம்க்கு தான் வருவானா? ஏய் டைமிங்லாம் பக்கா. நீ ரெடியா இருக்கியா? அதெல்லாம் நேத்து நைட்டே உட்காந்து ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டியா? என்ன இன்டர்வியூக்கு ரெடி பண்ற? ரெடியா இருக்கேன்னு சொல்றீ? இட்ஸ் தி ஸ்பிரிட். ரெடியா இருக்கேன். புதுமா. ஏய் மதன் ஒரு நிமிஷம். ஹாய். ஹாய். உன்கிட்ட ஒண்ணு சொல்லு. ஐ லவ் யூ. இது ஏன் நேத்துல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க? ஏய் நான் என்னமோ பண்றேன். உனக்கு என்ன பயமா? உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே. உனக்கு? நமக்கு என்ன நமக்கு? நீயும் நம்ம அங்குசம். சி. ஏய் எங்கடி போற? நில்லுடி. எனக்கும். இரு. உங்ககிட்ட தானே ப்ரப்போஸ் பண்ண. ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு போ. எனக்கு ஓகே. ஆனா நம்ம இத பத்தி நாளைக்கு கேண்டீன்ல பேசலாமா? நான் வரேன். பை. சரி எனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிட்டு வந்துரு நாளைக்கு. நாளைக்கு நீ வந்தா பார்க்கலாம். எதை பார்த்து ரெண்டும் பயந்து ஓடுதுங்க. ஹெச்ஓடி சார் ப்ராஜெக்ட் உங்க டேபிள்ல என்னையும் கூட்டு போங்கடா. உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. இல்ல நீ எது சொன்னாலும் எங்க ரெண்டு பேருக்கும் ஓகே. நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். ஏய் உனக்கு எதுனாலும் தின்ன. எனக்குலாம் மசால் பூரி வேணும். ஏய் ஏண்டி அவன் முன்னாடி என் மானத்தை வாங்குற? அமைதியா இருறி. பரவாயில்ல காவியா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. குட் பாய் மதன் நீ. தேங்க்யூண்ணா. நான் பிடிச்சிக்கிறேன், நீ சாப்பிடு. ஏய் நாங்களே எப்பயாவது தான் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்திருக்கோம். நீ எதுக்கு கூடவே அட்டை மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒட்டிட்டே இருக்க? நான் வந்து நில்லு, இல்ல திரும்பி நில்லு புடி. பிரேக்கப் சந்தா. அவ கிடக்குறா லூசு. தின்னு தொலை. என்ன விட்டு சாப்பிட பத்தியா? நீ சொல்லு அச்சு. நான் உனக்கு அச்சுவா? மச்சான் எனக்கு ஒரு அச்சு முறுக்கு சொல்றியா? மச்சான். ஏய் என்ன அந்த அச்சு முறுக்கு வேணுமா? சிங்கிளா இருக்கா? தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போடா. போ. ஹாய் அஜித். காவியா. அஜித் காவ்யா சம கமிஷன் ஆச்சு. போடா. போ. நீ வா, நம்ம தனியா போய் பேசுவோம். சூப்பர். சரி இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீ எங்க போற? எங்க வீட்ல வந்து மணாலி பிளான் பண்ணிருக்காங்க. மணாலியா?
அது தோதா இருக்கு. எங்க வீட்ல என்ன ஊட்டி கூட்டிட்டு போறாங்க. மணாலி நார்த் இந்தியால இருக்கு. ஏய் சும்மா சொல்லாத, எனக்கு தெரியும். இந்த மாதாவரத்துக்கு பக்கத்துல இருக்க மணலி, நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். அது மணலி, நான் சொல்றது மணாலி, நார்த் இந்தியா. ஓ சாரி, நீ சொன்னதே எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கேட்டுச்சு, அதான் அசிங்கமாயிடுச்சு. பரவாயில்ல. என்ன மச்சான் இந்த லெவல வைக்க கூட செமையா ரசிக்கிறோம் போலயே. இன்னுமாடி உன் காது இங்கே இருக்கு, அங்க அவன்கிட்ட பேசுடி. மச்சான் அது ஏன்டா கையில சும்மா வச்சிட்டு இருக்க? எங்க வாய் சும்மா தான் இருக்கு, அதை கொடு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஊட்டிடுவா. ஏய் என்ன அப்பா, நான் வேற வாங்கி தரேன் உங்களுக்கு. இல்ல நானே வாங்கி தரேன். 20 rupees வீட்ல கொடுத்து அமிச்சாங்க. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. சரி ஓகே, வா கை பிடிச்சுக்கு வா. போலாமா? இங்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? ஏய் இந்த வண்டி நானே ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. சார் பெரிய மெக்கானிக் வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு வராரு. குட் ஜோக். போலாம் வா. எங்க போலாம்? உன் கூட அப்படியே போனோம்னா நம்ம சிட்டி அவுட்டருக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வரதுக்கு லேட் ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் உங்க அம்மா நீ யாரு கூட போன, யார லவ் பண்ற, அது இதுன்னு சொல்லி கேள்வி கேட்டு நானும் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையா? ஓவர் திங்கிங் இருக்கலாம், ஆனா ஓவர் திங்கிங் இருக்க கூடாதுப்பா. அது உனக்கும் நல்லது இல்ல, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கும் நல்லது இல்ல. நான் அப்படி சொல்ல வரல. உன் கூட அப்படியே ஒரு ரைடு போய் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம் சொல்ல வந்தேன். அப்போ ஐபேக்கோ போலாமா? வேண்டாம். கிரீம் ஸ்டோரி வேணாம். சரி ஓகே போலாம் வா. எங்க? போலார் பேர். அங்க என்ன வேணாமா? ஏண்டா இவ்ளோ நாளா என்ன லவ் பண்ற, எனக்கு எங்க என்ன சாப்பிட பிடிக்கும் கூட உனக்கு தெரியல. உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா எங்க எது பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். சரி ஓகே, அப்ப பைக்கை நிறுத்து, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஏய் உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? என்ன அப்படி கேட்ட? நிறுத்து. இல்லையே, நீ காலேஜ் பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே. எங்க வீட்ல பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா. பைக் எல்லாம் எனக்கு காலேஜுக்கு கொடுப்பாங்களா? சைக்கிள் கொடுக்கறதே பெரிய விஷயம். சரி ஓகே ஓட்டு. ஓகே நான் ஓட்டுறேன், இறங்கு. சரி இந்தா. கரெக்டா ஓட்டிடுவல்ல? ஓட்டிடுவேன், ஏறு. ஆக்சுவலா நான் லவ் பண்ற பொண்ணு வண்டி ஓட்டி நான் பின்னாடி உட்காந்து போகும்போது பா அந்த ஃபீல் இருக்கே, அந்த மொமெண்ட்டை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கவா? ஓ மெமரிஸா? சரி ரெக்கார்ட் பண்ணு. இங்க பாரு. சரி சரி, இங்க ரைட் சைடுல எப்படி ஒன்னு போடுறதுக்கு இருக்குமே, அது இல்ல? ஏய் அது கியர் பைக்டி. ஓ இந்த ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, அத முறுக்குனா வண்டி போயிடும். அவ்வளவுதானா? சரி ரெக்கார்ட் பண்றியா? போலாம் போலாம். இதே முறுக்கணும். ஹாய். இப்பதான் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியறனா? இல்லையே தோ தெரியலையே, ஆப்போசிட்ல தானே இருக்கு. ஜோக்கா? சீரியஸா தான் சொன்னேன். அவ இல்லனாதான் உனக்கு நான் கண்ணுக்கே தெரியறல. யாரு? காவியாவா? ஓ அப்ப நான் யார பத்தி சொல்றேன்னு தெரிஞ்சுதான் நீ பேசுற? ஏய் அவதானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்பயும் கூடவே இருப்பா, அதான் சொன்னேன். இப்ப எதுக்கு அதுக்கு என்கிட்ட சண்டை போடுற? ஓ நான் உன்கிட்ட நார்மலா பேசினா கூட உனக்கு சண்டை போடுற மாதிரி தான் இருக்கா? எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஏய் நான் என்னப்பா பண்ணேன்? நடிக்காத, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ மரியாதையா உண்மையை சொல்லு. நீ என்ன சொல்ற? காலையில எனக்கு மேக்ஸ் டெஸ்ட்ல ரெட் பென் கொடுத்தாலே அத சொல்றியா? இல்லனா இந்த லஞ்ச் பிரேக்ல வந்து டெய்லி எனக்கு வாட்டர் பாட்டில் கொடுப்பாளே அத சொல்றியா? அப்படி அதுவும் இல்லனா, ஓ இந்த அண்ணா கடையில நான் வாங்குற ஜூஸ்க்குலாம் அவ காசு பே பண்ணுவாளே அத சொல்றியா? ரொம்பக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கூட நான் கேட்டா வாங்கி கொடுத்தது இல்ல, உனக்கு ஜூஸுக்கு காசு தராளோ? புரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்னு, நல்லா புரிஞ்சிச்சு. என்ன நடக்குது? அதான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவதான் உன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு சொன்னாலே. என்கிட்ட சொன்னா, ஆனா வேற மாதிரில எல்லாத்தையும் சொன்னா. இதுக்கு மேல உனக்கு செட்டே ஆகாது. நம்ம லவ் பண்றதே வேஸ்ட். நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். பிரேக்கப். ஏய் 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 இவன் இப்படி பேசிட்டு போறா? என்னடா ஆச்சு அவளுக்கு? கோமா போறா? இல்ல நீயும் நானும் பேசுறது அவ தப்பா புரிஞ்சுட்டு ஏன்ட்ட வந்து சண்டை போடுறா? நானும்
வா ஆ, ஜோக்கர் இது joke. அவ்வளவுதான் போ உனக்கு அவளுக்கும் பிரேக்கப் ஏய் பிரேக்கப்னு சொல்லாத. பிரேக்கப்னு சொல்லாதன்னு சொன்னேன். சாவு. ஏய் வாய் உனக்கு. கிட்ட வராதடா நீ நான் போய் 2 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள 2 பேரும் ஜாலியா விளையாடுறீங்களா? ஓ கேக் நினைச்ச மாதிரியே வந்துருச்சு. சரி கேக் ரெடி, பட் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரெடியா? அவன் அந்த ஸ்ட்ரீட்டை தாண்டி போகும்போது பின்னாடி கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கணுமே, எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா? நீ ஏன் பயப்படுற? எல்லாம் பக்காவா பண்ணிடலாம். ஏன் பயப்படுறேன்னு அசால்ட்டா கேக்குற? அவனை லவ் பண்ணி இதாண்டா அவன் கூட இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்த்டே. அவனுக்கு மெமரபிளா இருக்கிற மாதிரி பெருசா சர்ப்ரைஸ் பண்ணும்ல, அதான். ஏய் வண்டா கேக் குடு. ஹே இரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவன் யாரு? ஹே இது அவினாஷ்டா. இந்த கேக் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அவன் தான் ஹெல்ப் பண்ணான். நல்ல பையன். ஹாய். ம். ம், இருக்கட்டும். ஏய் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதான் உன் முகரையிலே தெரியுதே, என்ன பிரச்சனை? இவன் யாரு? இவன் கூட சேர்ந்து ஒட்டு போட்டுட்டு இருக்க? ஆ, எனக்கு தானே பர்த்டே. அப்ப நீ எஃபர்ட் போடு. நீங்க 2 பேரும் சேர்ந்து எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம், ஆள் இல்ல, அதனால அவனை வர சொன்னேன். என்ன இப்போ அதனால? ஆள் இல்லைனா உனக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? அப்படி உனக்கு ஆள் தேவைப்பட்டுதான் உன் ஆள் நான் இருக்கேன். என்ன கூப்பிடு. ஏய் உன் பர்த்டேக்கு எப்படி உன்னைய கூப்பிட முடியும்? ஏய் எனக்கு பிடிக்கல. இப்ப என்ன அவனை அனுப்பணும் அவ்வளவுதானே. சரி அவினாஷ், நீ என்ன பண்ணு, நீ வீட்டுக்கு போயிடு. உனக்கு நான் ஈவினிங்கா கால் பண்றேன். சரியா? பாய். ஏய் உன்னை துரத்தி அடிக்க சொன்னா நீ என்ன? நீ போ, நான் ஈவினிங் கால் பண்றேன்னு கொஞ்சம் கொடாயிர. நீ இப்படிலாம் பேசுறாளே கிடையாது. என்னாச்சு உனக்கு திடீர்னு? ஏய் நான் அப்படி தாண்டி பேசுவேன். என்ன இப்போ? புரியுது. இந்த வார்த்தைலாம் உன் வாயில இருந்து நீ பேசலடா. உனக்கு பின்னாடி இருந்து கீ கொடுத்து பேச வச்சிட்டு இருக்கானே அவன். எங்க கூப்பிட அவன. யாரு? அதான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கூட சுத்துவான்ல அந்த அவன். என்னடா சொல்லி இவனை கூட்டு வந்து இவன் வந்து என்கிட்ட எகிரிட்டு இருக்கான். ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லலையே. சும்மா வாழ் ஒருத்தன் கூட பைக்ல போறாடான்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஓ சும்மா உன் ஆளு ஒருத்தன் கூட பைக்ல போறாடான்னு மட்டுமா நீ சொல்லிருப்ப? நீ எந்த ஆங்கிள் சொல்லிருப்ப? அதை இந்த நாய் எந்த ஆங்கிள் இமேஜின் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கத்துன்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? வந்தது யார் தெரியுமா? யாரு? என் சித்தப்பா பையன்டா. அவன் +2 தான்டா படிக்கிறான். அவன் எனக்கு தம்பிடா. ஆள் தான்டா இவ்வளவு ஹைட்டுக்கு வளர்ந்து வச்சிருப்பான். யாரு கூட எதை கம்பேர் பண்ணணும் அறிவு இல்லாம போய் சொல்லி வச்சிருக்கா. அதையும் இந்த நாய் வந்து கேட்டுட்டு இருக்கு. அச்சு சாரி அச்சு, இந்த நாய் தான் என்கிட்ட தப்பா சொல்லி கூட்டு வந்துட்டா. அச்சு அந்த நாய் உங்ககிட்ட தப்பா வந்து சொல்லுச்சுன்னா இந்த நாய்க்கு எங்க போச்சு புத்தி? சுயமா யோசிக்க மாட்டேன். நீ என்ன குழந்தையா? இன்னைக்கு எனக்கு பர்த்டே தானே, அப்ப நான் குழந்தை தானே. இந்த மாதிரி கிரிஞ்சு டயலாக்லாம் பேசி என்ன சாவடிக்காத. எனக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. மரியாதையா வா, எங்கயாவது சாப்பிட போலாம். அப்ப கேட்க விடணும்ல. முதல்ல உன்னை happy birthday. அருவா. இன்னொரு தடவை இவன்கிட்ட பேச்சு வச்சுக்கிட்ட அவன் கூட சேர்ந்து உன் கால் வெட்டிட்டு. நான் என்ன பண்ண? என்ன மேடம் வர சொல்லிட்டு பேசாம சைலண்டா இருக்கீங்க? சரி உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்? பிடிக்கும், ஆனா ஏன்னு. ஓ ஏன் பிடிக்கும்னு இவ்ளோ நேரம் யோசிக்கிறியா? ஏய் உடனே சண்டைக்கு வராத. சரி நீ சொல்லு பாப்போம், உனக்கு ஏன் என்ன பிடிக்கும்னு. எனக்கு ஏன் உன்னை பிடிக்கும்? அட எனக்கு ஏன் உன்னை பிடிக்கும்னு எனக்கே தெரியலையே. ஏய் உனக்கே தெரியல, இதுல நீ என்ன கேக்குற? ஏய் எதுக்கு என்கிட்ட இப்ப கோவப்படுற மாதிரி பேசுற? நீதான் எப்பவுமே சண்டையை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பேசுற. ஆனா நான் தான் எப்பவுமே சண்டை போடுறேன்னு சொல்றேன். நான் எப்போ அப்படி பேசினேன்? நீதான் இப்ப அப்படி பேசுன, எனக்கு தெரியும். ச்சே என்ன அவ்வளவுதானே? அவ்வளவுதான். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ஏய் அப்ப நீ இதை முடிச்சுக்கலாங்கிற ஐடியால தான் இருக்கல? ஏய் நான் இந்த டாபிக்கை முடிச்சுக்கலாம்னு சொன்ன, ரிலேஷன்ஷிப் இல்ல. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா பேசு. ஓ அப்ப நான் தான் எப்பவுமே பொறுமையாவே பேச மாட்டேன்ல? ஆமாடி பஜாரிடி நீ. ஏய் இந்த காவியம் இங்க வரைக்கும் காது போட்டு வச்சிருக்கா கடங்காரி. அர்ச்சனா ஸ்கூல் முடிஞ்சு 1/2 hour ஆகுது, டியூஷன் வேற டைம் ஆகுது, ப்ளீஸ் போலாம். சரி டியூஷன் முடிஞ்சு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி தரணும். பிங்கி ப்ராமிஸ். போலாம் போலாமா? வா. ஏன் அர்ச்சனா அடுத்த வருஷம் இதே டைம் நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்போம்ல? நெக்ஸ்ட் இயரா? ஓ சாருக்கு அந்த ஐடியாலாம் வேற இருக்கோ? இல்ல புரியல.
நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், அடுத்து கல்யாணம் தானே. ஏய் நீயே முடிவு பண்ணிட்டா எப்படி? எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நீ கேட்கவே இல்லையே. அப்போ உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னா இல்ல, இந்த வருஷம் தானடா காலேஜே முடிக்க போறோம். இன்னும் வேலையே கிடைக்கல. நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பதறுது. எப்படியும் ஒரு 3 to 4 years ஆயிடும்ல. இது 3 to 4 years-ஆ? ம். இல்ல அர்ச்சனா, நான் வேலைக்கு போறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன். சாரோட கேண்டீன்ல வாங்குற பஃப்புக்கே நான் தான் காசு கொடுக்குறேன். இதுல நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு கிழிச்சு என்ன பாத்துக்க போறியாக்கும். அர்ச்சனா, இது வேற அது வேற. ஐ அம் சீரியஸ் அபௌட் திஸ். ஓகே? எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்க? வெரி worst job. ஏய் இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கல்யாண டாபிக்? அப்புறமா பேசலாம் விடு. சரி ஓகே, கல்யாணத்தை பத்தி பேச வேணாம். ஆனா நீ எனக்கு ஒரு நல்ல வைஃபா இருப்பேன்னு நான் நம்புறேன். அது என்ன நல்ல வைஃபா இருக்கணும்? புரியல. அது எப்படின்னா, எங்க அம்மா எப்படி என்னை பூ போல தாங்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நீயும் என்னை பூ போல தாங்கணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓ இந்த மாதிரி இன்னொரு ஐடியா வர வச்சிருக்க நீ. ஐடியா இல்ல, ஆசை. ஆனா ஏன் ஆசை அது இல்லையேப்பா. என்ன மீன் பண்ற? ஏன் ஆசை அது இல்லன்னு மீன் பண்றேன். அப்போ முடிச்சுக்கலான்றியா? ஏய் என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? என்கிட்ட சும்மா ஏதாவது பேசி வம்பிழுத்துட்டே இருக்க. நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல கிளியரா என்னோட ஐடியா என்னன்னு. நீ ஏன் ஏதாச்சும் நிமிஷத்துக்கு நிமிஷம் யோசிச்சு வந்து கேள்வி கேட்டே இருப்ப, நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இல்ல எனக்கு புரியல. லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டேன், அது தப்பா? நான் மட்டும் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப வேணா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் தான் சொல்றேன். நீ தான் சம்பந்தம் இல்லாம இந்த டாபிக் எடுத்து பேசிக்கிட்டே இருக்க. புரிஞ்சு போச்சுடா. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு வம்பிழுத்து இப்ப இந்த பிரேக்கப்ல கொண்டு போய் முடிக்கணும், அதானே? இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்ல. ஆனா இப்ப நீ வர வச்சிருவ போல. ஓ பிரேக்கப் பண்ற ஐடியாலாம் வேற உனக்கு வருமா? கீழே பாரு கொஞ்சம். அப்படியே உன்னை கீழே தள்ளி விட்டு லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு வெளியில போய் கதறி அழுவேன். செஞ்சாலும் செய்வா. ஜஸ்ட் ஜோக்கிங். வெளியே போமா? போலாம். மூவி டின்னர் இல்ல, மூவி போயிட்டு அதுக்கப்புறம் டின்னர் போலாம். ஸ்கூல்ல பண்ற அளவுக்கும் காலேஜ்ல பண்ற அளவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த கண்டென்ட் அதுக்கு ரிலேட்டபிளா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அரதி சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. சரிடா. என்ன அதுக்குள்ள குளிச்சிட்டீங்க? பச்சை தண்ணியில ரொம்ப நாள் குளிச்சா சளி பிடிச்சிடும்ல, அதான் உடனே குளிச்சிட்டேன். பச்சை தண்ணியில குளிச்சிங்களா? ஆமா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சுடு தண்ணி எல்லாம் போட்டு வச்சிருந்தேனே. அதுவா? நீ வேற அக்கறையா தேய்ச்சி குளின்னு அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தியா? அந்த கேப்ல தண்ணி சூடு கம்மியாகி நார்மல் ஆயிடுச்சு. அப்புறம் அதை அப்படியே கீழே ஊத்திட்டு ஷவர்ல குளிச்சிட்டேன். தேங்க்ஸ்.